எபிசோட் ஒன்ல வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. இத்தனை வருஷம் கடுமையாக நீங்கள் 3 வருஷமாக தியரி படித்தது எதுக்காக? இந்த ப்ரொஃபஷன் நாலேஜுக்காக. இன்னைக்கு தான் அந்த ப்ரொஃபஷன் நம்ம எடுக்க போகிறோம். இந்த ப்ரொஃபஷன் தான் உங்களுக்கு உங்களோட எதிர்காலத்தை காமிக்க போகுது அப்படின்னு ஒருத்தர் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அது யாருன்னு பார்த்தா இந்த இந்த வெஸ்ட் சீலேயே ஒரு பெஸ்ட் மிடில் ஸ்கூலோட ஒரு பிரின்சிபல் தான். அவரு தான் லியூ ஹியூன். அவர் அது மட்டும் சொல்லாமல் இன்ஸ்பிரேஷனான எக்கச்சக்கமான எக்ஸாம்பிள் ஹீரோஸை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் தான் வந்து நாளைய ஹியூமானிட்டிஸோட பில்லர்ஸ் அப்படின்னு அவர் பூரிச்சு சொல்லும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆமாம் நாங்கள் தான் அந்த பில்லர்ஸ் அப்படின்னு அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க காமிக்கிறாங்க, இதான் அந்த டிரான்ஸ்ஃபர் மேஜிக் மேட்ரிக்ஸ், இங்கே வந்து நில்லுங்க அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் லின் மூஹோ. அவன் ஒரு ஸ்டூடெண்ட் ஆஃப் ஷீஹான் மிடில் ஸ்கூலில் சேர்ந்தவன். அவன் தான் அங்கே ஃபர்ஸ்ட் ரேங்க் இருப்பான். அவ்வளோ நல்ல இன்டெலிஜென்ட்டான பர்சன். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, என் பேர் தான் லின் மூ. நான் இந்த உலகத்துக்கு வந்து எக்கச்சக்கமான வருஷம் ஆச்சு. நான் இந்த ஒரு நேரத்துக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். கடைசி அந்த நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம லின் மூ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவன் சொல்கிறான், இந்த உலகம் வந்து கேமுக்கும் ரியாலிட்டிக்கும் கம்பைண்டாக இருக்குது. இதில் எக்கச்சக்கமான மிஸ்ட்ரி, சீக்ரெட்ஸ், ரிலீமும் வைல்டு மான்ஸ்டர்ஸும் அப்பியர் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஒரு புது ப்ரொஃபஷன் எடுத்தா அப்போது நம்ம எல்லாரும் இந்த சீக்ரெட் ரிலீமோ அந்த மான்ஸ்டர் கில் பண்ணுறதோ அதுலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறது முடியும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் ஆகிறோமோ அது அளவு நம்ம ஸ்ட்ரென்த்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். கவுண்ட்லெஸ் ஹியூமன் ஹேண்ட் சிஸ்டர், அதாவது நம்ம முன்னோடி இருக்கார்ல, அவங்க எல்லாரும் இந்த கவுண்ட்லெஸ்ஸான டீமன்ஸை சாகடிச்சு இப்போ இருக்கிற ஹியூமனிட்டிக்கு அவங்க தான் இடம் வச்சாங்க. அதனால தான் இப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இல்லைனா இந்த உலகம் எப்பயும் அழிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பாப்புலரான ப்ரொஃபஷன் வந்து எதில் பேஸ் ஆகிருக்கிற காம்பட் பொசிஷன் சொல்லுவாங்க. இந்த சண்டை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அவங்கள ஒரு நோபல் பர்சனாக வந்து டிசைட் பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப் எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, இங்கே மொத்தம் இந்த காம்பட்டும் ஆக்சிலரி ப்ரொஃபஷன் 2ஆக இருக்குது. அதை வந்து 5ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க: லோ, மீடியம், ஹை, ரேர் அண்ட் லெஜெண்டரி. நம்ம ஹீரோ நினைக்கிறான் லெஜெண்டரி ப்ரொஃபஷன்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரேரு. அது இந்த என்டையர் ஷியான் சிட்டிக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தான் வந்துச்சு. அப்போது அந்த இடத்துல ஹெட் மாஸ்டர் கூப்பிட்றாங்க, டிரான்ஸ்ஃபர் மேஜிக் மேட்ரிக்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, இப்போ நான் சொல்ல ஒரு ஆளாக வாங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைட் பார்த்தா நம்ம ஹீரோட ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா மூ, உனக்கு எந்த பொசிஷன் வேணும் மூ அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு காவு ஹியாங். கமாண்ட்ரா சொல்கிறேன், ஏன் இப்படி வைக்கப்படுற? எனக்கு என்ன தெரியுமா பொசிஷனாக இருக்கணும், ஒரு நைட்டாக மாறணும். என்னோட ஃபிசிக்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நான் ஒரு நைட் மாதிரி இருக்கும்போது அப்போ எல்லா கேர்ள்ஸையும் என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதனால நீயும் சரி ஷீயும் சரி 2 பேர் நல்ல கிரேட்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பொசிஷன் தான் கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னு கேட்டு அந்த சைடு மூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். பார்த்தா இன்னும் 2 பேர் வந்து, டேய் நீ ஏன்டா அவன்கிட்ட பேசுகிற? அவன் தான் எதுக்குமே பேசவே மாட்டான், எப்பயுமே மியூட்டாக தானே இருப்பான். அவனுக்கு ஏதாச்சும் நல்ல ப்ரொஃபஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நான் அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேன், அவனா ஒரு ஆளா அப்படின்னு வந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் சொல்கிறான், நீங்களாம் அப்படி சொல்லாதீங்க, மூவ் வந்து அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைட் பார்த்தா அங்கே இருக்க ஹெட் மாஸ்டர் வந்து ஜான் மாஸ்டருக்காக நன்றி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான மீட்டிங்ஸை வந்து ஹெட் மாஸ்டர் கொடுக்குறாங்க. அதுக்கு அதுக்கு ஜான் என்ன சொல்கிறாங்க, இது என்னோட டியூட்டி தானே அப்படின்னு. இந்த ஓல்டு மேன் ஆக்சுவலாக வந்து மேட்ரிக்ஸ் மாஸ்டரா, இதான் அந்த ரேல் ஆக்சிலரி ப்ரொஃபஷனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே வந்து அந்த ஹெட் மாஸ்டர் வந்து ஓகே இப்போ நான் சொல்ல வாங்கன்னு சொல்லி டா அப்படின்னு கூப்பிட்றாங்க. பார்த்தா அவன் அவனுக்கு ஃபார்மர் கிடைக்குது. ஐயா என்ன எனக்கு இப்படி ஃபார்மர் கிடச்சிருச்சு, எப்படி நான் வாழ்க்கை வாழ போகிறேன்? அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பரவாயில்ல, அவனுக்கு ஃபார்மர் கிடச்சிருக்கு, அதை வந்து ஹோலி ஃபார்மராக வந்து அவன் மாற்றிக்கிட்டானா, அதாவது அப்கிரேட் பண்ணிட்டானா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும், அதாச்சும் கிடச்சாலும் நல்லா இருக்கும் தான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ஒருத்தனுக்கு செஃப் கிடைக்குது. அவனு வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இந்த தடவை எல்லாரும் ஆவரேஜாக வந்துட்டு இருக்காங்கன்னு வந்து நம்ம மேஜும் சரி ஹெட் மாஸ்டரும் சரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாராச்சும் நல்ல காம்பட் ப்ரொஃபஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது வாய்ப்பு இருக்குது, இந்த மொத்த வருஷத்துலேயும் இன்னைக்கு போகிறதுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் முக்கியமாக அப்படின்னு சொல்லும்போது, நெக்ஸ்ட் ஷீயூ வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் அதே மாதிரி நம்ம ஹீரோ மாதிரி நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு பொண்ணு. அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் காமிக்கிறேன் யார் இந்த ஜீனியஸ்ன்னு. அவங்களுக்கும் சரி மூவுக்கும் சரி 2 பேருக்கு கிளாஷ் ஆகும். 2 பேரும் ரைவல், 2 பேரும் 2 ஜீனியஸ் இந்த ஸ்கூலில் இருக்கவங்க. யார் வந்து டாப் 1 வரப்போகிறாங்க அதுக்கு தான் வந்து போட்டி போயிட்டுருக்கு. பரவாயில்ல, இந்த கேர்ள் பரவாயில்ல, இவளுக்குள்ள எக்கச்சக்கமான ஆறா இருக்குது, சாதாரண ஹியூமனோட அதிகமான ஆறா இருக்குது. என்ன ப்ரொஃபஸர்
என்ன மேஜ் சொல்றீங்கன்னு கேட்கும்போது, அவளோட ஸ்பிரிட் டபுள் மடங்கா இருக்கு ஆர்டினரியோட. அவ கண்டிப்பா மேஜ் ஆவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நேரா போய் நிக்கிறான். பார்த்தா அந்த இடம் வந்து பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஆமா. இது வந்து ஒரு ரேர் ப்ரொஃபஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த பிளாஸ்ட் ஆனது எல்லாமே அந்த பொண்ணு உடம்புக்குள்ள போகுது. அப்பதான் காமிக்கிறாங்க. அவ வந்து எலமெண்ட் மேஜ வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கா. இது ஒரு ரேர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லும்போது, வாவ்! எவ்வளோ பெரிய ஜீனியஸ் எல்லாரும் வந்து சந்தோஷமா வந்து அவள பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அந்த ஒரு ஸ்பெல் மூலமா ஒரு சிட்டியவே வந்து அவனால அழிக்க முடியும் அந்த பவர வச்சு. அப்ப வந்து இங்க ப்ரொஃபஸர் வந்து தேங்க் யூ சார்ன்னு சொல்லும்போது, பரவால்ல நீ நல்லா தான் பண்ணியிருக்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்லாரும் அந்த பொண்ண பாராட்டிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து அப்ப லீ மூவ் என்ன பண்ண போறான்? அடுத்து அவன் தானே அப்படின்னு பார்க்கும்போது, லீ மூவ் வந்து கேஷுவலா போயிட்டு இருக்கான். சரி, நான் ரேர் எடுத்துட்டேன். இவன் கண்டிப்பா இதுக்கு மேல எடுக்க மாட்டான். அந்த பொண்ணு நெனச்சுக்கிட்டு இருக்கா. இவன் ஏன் இவ்வளவு காமா இருக்கான்? இவன பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியலையே! அப்படின்னு வந்து அந்த மேஜ் சொல்றாங்க. நல்லா பாருங்க, அவனும் நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பெர்சன் தான் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? அப்படி எதுவும் தெரியலையே. இவங்க 2 பேர் தான் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியா? அப்பன்னா அவங்க ஆல்ரெடி ரைவலா தான் இருக்காங்களா? அப்படின்னு அந்த மேஜ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மூவி அங்க போய் நிக்கிறான். மூவிக்கு வந்து ரேர் பொசிஷன் கிடைக்குமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, எக்கச்சக்கமான பிரஷர் வந்து அவன் மேல வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவன் திடீர்னு பார்த்தா அந்த பிரஷர் முடிஞ்சு மேல மேகம் கருப்பாய் அங்கிருந்து எக்கச்சக்கமான புயல் காத்து நம்ம ஹீரோ மேல பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கருந்து தண்டர் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இப்படி இதா இருக்கு? இதுக்கு வாய்ப்பில்ல. இது வந்து ஒரு அனாலமி. அப்படின்னா என்னது? புரொஃபசர் அது அனாலமி தானே! அப்படி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி நடக்குது? ஒருவேளை இன்னொன்னு ரேர் ப்ரொஃபஷன் கிடைக்க போதா? இல்லன்னா ஒரு ஆக்ஸிலரி ப்ரொஃபஷன் கிடைக்க போதா? இல்ல காம்பேட் கிடைக்க போதா? எது கிடைக்க போது? அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு வாய்ப்பில்ல. அவன் என்னையோட வந்து ஸ்ட்ராங் ஆக போறானா? அப்படின்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்க பாருங்க கிளவுட்ல டார்க்கா ஏதோ தெரியுதுன்னு. அந்த கிளவுட்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அதுல எக்கச்சக்கமான உருவம் தெரிஞ்சுகிட்டு இருக்கு. அது என்னன்னு கூர்ந்து பார்த்தா, அது எக்கச்சக்கமான ஹண்டட் ஸ்கெலிட்டன். அங்க பாருங்க அதெல்லாம் ஸ்கெலிட்டன் மேகத்து மேல இருக்கு அப்படின்னு ஒரு பையன் பயந்துகிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடி இடிக்கும்போது அந்த வெளிச்சத்துல காமிக்கிறாங்க. எக்கச்சக்கமான ஸ்கெலிட்டன் அங்க இருக்கு. அது எல்லாமே நம்ம ஹீரோ மேல இறங்கிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் அவன் சாதாரணமா ஆள் இல்ல. ஆனா என்னால ஃபைட் பண்ண முடியாத அளவு அவன் ஸ்ட்ராங்கா இருக்கானே நம்ம ஹீரோயின் அதாவது அந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து ஓகே. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சோல் எல்லாமே நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோ நினைக்கிறான். ஓகே. எனக்கு வந்து ஒரு காம்பேட் பொசிஷன் கிடைச்சிருக்கு. அத பார்த்தா அதான் நெக்ரோமன்சி. த ஒன்லி ஹிடன் ப்ரொஃபஷன். இந்த ப்ரொஃபஷன் இருக்கிறனால என்ன ஹைலைட்னா, இந்த ப்ரொஃபஷன் உலகத்துல ஒரே ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும். அந்த ஆள் எப்ப சாவுறாங்களோ, அப்பதான் மத்தவங்களுக்கு அந்த ப்ரொஃபஷன் போகும். அதெல்லாம் நம்ம ஏன் இந்த உலகத்திலேயே அவன்ட்ட மட்டும் தான் அந்த ப்ரொஃபஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாவ்! அவன் வந்து ஒரு ஹிடன் ப்ரொஃபஷன கண்டுபிடிச்சுட்டானா, சில பேர் சந்தோஷப்படுறாங்க. சில பேர் அத பத்தி அதிர்ச்சி ஆகுறாங்க. சில பேர் அத பத்தி கடுப்பாகுறாங்க. சில பேர் அத பத்தி பயப்படுறாங்க. சில பேர் வந்து பொறாமைப்படுறாங்க. ஏன்னா அவனுக்கு எப்படி இப்படி கிடைக்கும்? அவன் எப்படி இப்படி இருப்பான்? அப்படின்னு அவன வச்சு பேசுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அத பத்தி எதுவுமே கவலைப்படாம போய்க்கிட்டு இருக்கான். அவன் போயிட்டு இருக்கும்போது, யங் மேன் கொஞ்சம் வெயிட் பண்றியான்னு அந்த மேட்ச் கேட்கறாங்க. சொல்லுங்க சார் உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது, உன்னோட பவர நீ காமிக்கிறேன்னா, அது எப்பயுமே ஒரு தடவ தான இந்த உலகத்துக்கு வந்துட்டு போகும். அதனால நீ காமிக்கிறியான்னு கேட்கும்போது தான் காமிக்கிறேன்னு சொல்லி, நம்ம ஹீரோ என்னென்ன ஸ்கில் இருக்குன்னு பார்க்குறான். அப்புறம் அவன் கையில வந்து அந்த ஆரா எடுத்து அவனோட சம்மனிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவன் ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஸ்கெலிட்டன் வெளிய அப்பியர் ஆகுது. பார்த்தா அது அயர்ன் ஸ்கெலிட்டன் வாரியர். எல்லாரும் பயப்படுறாங்க. என்ன உண்மையான ஸ்கெலிட்டன் வந்துருச்சு. அந்த டார்க் கிளவுட்ல வந்துச்சு நம்மள சாவடிக்க போதா எல்லாரும் பயந்துகிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாம் நம்ம ஹீரோ கண்ட்ரோல்ல இருக்கு. அது வெளிய வந்தோனே அந்த மேஜ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஃபுல் பவர் எடுத்து அவன் மேல விடுறான். அந்த ஸ்கெலிட்டன் மேல. பட் அந்த ஸ்கெலிட்டன் வந்து 1 இன்ச் கூட நகரல. அந்த ஸ்கெலிட்டன் ரொம்ப கோவமாயி, "உனக்கு என்ன சண்டை போடணுமா? வா சண்டை போடலாம்ன்னு" அவன் ஸ்வார்ட் எடுத்து ரெடியா இருக்கான். பட் நம்ம ஹீரோ வந்து வெயிட் பண்ணு, நகராத அப்படின்னு வந்து ஹீரோ வந்து புடிச்சு வச்சுக்கிட்டான். ஓகே உன்னோட இது நல்லா அலர்ட்டா தான் இருக்கு. அப்புறம் அந்த புரொஃபசர் சொல்றாங்க. ஆமா. நான் 52வது லெவல்ல இருக்கேன். என் பவர அடிக்கிறேன். ஆனா வந்து அவன் லெவல் 1லேருந்து ஒரு மான்ஸ்டர சமன் பண்ணியிருக்கான். அது எனக்கு ஈக்குவலா இருக்கா? அப்படின்னு அந்த மேஜ் நெனச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஒண்ணும் ஆர்டினரி கிடையாதுன்னு. சரி நீ இன்னும் நல்லா வேல பாரு. நீ இன்னும் ஃபியூச்சர்ல நல்லா கிரேட் திங்ஸ் அச்சீவ் பண்ணுவ. அப்படின்னு அந்த மேஜ் சொல்லிட்டு போறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு மோய் நான் வேணா அத தொட்டு பார்க்கவா? அப்படின்னு ஹீரோ ஃப்ரெண்ட் கேட்கும்போது, ஹீரோ வந்து தலைய மட்டும் ஆட்டுறான். அப்பன்னா சம்மதம்னு சொல்லி மோய் வந்து அத தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது என்ன கொஞ்சம் வந்து இதா இருக்கு, ஷாபியா இருக்குன்னு கேட்கும்போது அது மட்டும் இல்ல. இது எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்கும்போது, "கண்டிப்பா உன்னோட ஸ்ட்ராங்கா தான்டா இருக்கும்." அப்படின்னு ஹீரோ வந்து சொல்றான். கடைசியா ஹீரோ என்ன பண்றான்னா, அத அப்படியே வந்து சம்மனிங்க கேன்சல் பண்ணி விடுறான். அதுவும் மறைஞ்சு போகுது. ஓகே இப்ப நான் தான் போணும் பாருவேன். நான் எனக்கு பிடிச்சது தான் வரும்ன்னு சொல்லி ஹீரோ ஃப்ரெண்ட் போறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்றான். மொத்தம் வந்து ஸ்கெலிட்டன் வாரியர்ஸ் வந்து 10 பேர சம்மன் பண்ண முடியும் அட் அ டைம்ல. ஆனா இப்போ வந்து 1 தான் சம்மன் பண்ண முடியுது. இதுக்கு மேல அவன் லெவல் அப் ஆக தான் ஸ்பேஸ் அதிகமாகும். எக்கச்சக்க ஸ்கெலிட்டன் ஆர்மி அவனால சம்மன் பண்ண முடியும். அப்படின்னு அவன் நெனச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே. அப்ப இன்னும் லெவல் அப் ஆகணுமா? அது மட்டும் இல்ல. இருக்கிற பவர் வச்சு என்னால ஒரு ரியல் நெக்ரோமன்சர் ஆக முடிஞ்சா, எவ்வளோ பெரிய டிராகனா இருந்தாலும் என் கால் தூசுக்கு வந்துரும். அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். சொன்னேன்ல எனக்கு வந்து நைட் தான் வந்திருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வந்திருக்கான். பார்த்தா அவனுக்கு வந்து
ஹீரோட பாத்தியா எனக்கு நைட்டு தான் வந்திருக்கு நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு சொல்றான். "ஓ! வந்துருச்சா உனக்கு?" அப்படின்னு பார்க்கும்போது, "ஆமா பாத்தியா எனக்கு ஸ்வாட் அண்ட் ஸ்வீல்ட் நைட் வந்திருக்கு. அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போடுவோம்ன்னு" சொல்லிட்டு இருக்கான். யாராச்சும் என்னை கொலை பண்ண வந்தா நீ என்ன காப்பாத்தணும் சரியா? அப்ப ஹீரோ ஃப்ரெண்டு சொல்லும்போது, "அப்படியா? அப்ப நீ என் பின்னாடியே இரு. அப்ப நீ என் பின்னாடியே இருன்னு" சொல்லும்போது, "என்னடா நீ பேசுற? நீ பேசவே மாட்டியா? ஐயோ! பேசிடு அப்ப நீ பேசுறியா?" அப்படின்னு. "சரி, சரி ரொம்ப பேசாத" அப்படின்னு சொல்லும்போது, "இன்னைக்கு இதோட முடிஞ்சிருச்சு. நாளைக்கு வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணி உங்க திறமைய காட்டுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல உங்க லெவலப் ஆயி எந்தெந்த அகாடமிக்கு போணுமோ டிசைட் பண்ணிக்கோங்க" அப்படின்னு பிரின்சிபல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்பும்போது ஹீரோட ஃப்ரெண்டு, "வாடா நம்ம போவோம்" அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது, "நில்லுங்க" அப்படின்னு ஒரு சவுண்ட். பார்த்தா அந்த பொண்ணு வந்து, "நீ நீயா நானான்னு பார்த்துருவோம். யார் வந்து இந்த பெரிய எக்ஸாம் எழுதி பெரிய ஸ்கூலுக்கு போறாங்கன்னு பார்ப்போம்" அப்படின்னு அந்த பொண்ணு ரைவல்ல வந்து கேட்கிறா. நம்ம ஹீரோ, "ஓ! அப்படியா சரி" அப்படின்னு சொல்றான். "இங்க பாரு என்கிட்ட தோத்துறாத. நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். உண்மையான மேட்ச்சுக்கு வா. ஓகே தானே?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது, அந்த பொண்ணு ஹீரோ ஓகே சொல்றான். அடுத்து நம்ம லின் மூவோட வீட்டுக்கு பார்த்தா, அது வந்து அந்த ஃபோட்டோவ பார்க்குறான். அந்த ஃபோட்டோல பார்த்தா அவங்க கிராண்ட்மாவும், அவங்க அக்காவும் இருக்காங்க. "கிராண்ட்மா நான் வந்து ஒரு நல்ல ரேர் பொசிஷன் எடுத்துட்டேன்" அப்படின்னு கிராண்ட்மாட்ட பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, "எங்க அக்கா வந்து ஷியான்ஜிங் அகாடமில இருக்காங்க. நானும் அந்த அகாடமிக்கு தான் போக போறேன்" அப்படின்னு நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா கதவு யாரோ தட்டுறாங்க. யார் அதுன்னு போய் பார்த்தா, அது அந்த ஹெட் பிரின்சிபல் தான். "இந்தாடா இந்தா உன்னோட டெய்லி சப்ளைஸ். இத வச்சுக்கோ." "ஓ அ தேங்க் யூ மிஸ்டர் லூ" அப்படின்னு சொல்லும்போது, "லாஸ்ட் இயர் பார்த்தேன்னா, உன்னோட அக்கா தான் வந்து இந்த சிட்டிலயே வந்து ஷி அகாடமிக்கு போனாங்க. இந்த தடவ அது மட்டும் இல்ல. நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணேன். அவளோட தம்பிய நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு. அதே மாரி நான் ப்ராமிஸ வந்து கீப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரி. நாளைக்கு வந்து உனக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு சரியா? அப்படின்னு வந்து அவங்க பிரின்சிபல் சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ வந்து தேங்க் யூன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோக்கு பாப்பப் ஆகுது. என்னது இது ஏதோ சிஸ்டம் லோட் ஆயிட்டு இருக்குன்னு. பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்து இப்போ ஒண்ணு ஒண்ணா தான் அந்த நெக்ரோமன்சி பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. கங்ராட்ஸ் ஹோஸ்ட் உங்களுக்கான அவேக்கிங் யூனிக் டிவைன் டேலண்ட் கிடைச்சிருக்கு. அதனால உங்களோட ஒரு லெவல் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு. அது மட்டும் இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் பட்டா அது நீங்க 100ல போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க எக்கச்சக்கமானத அப்சர்வ் பண்ணலாம். அப்படி எக்கச்சக்கமா நம்ம ஹீரோக்கு வருது. ஆஹா! இப்படி இருக்கா ஒரு டேலண்ட் ஸ்கில் அதுவும் பாசிவ்ல எனக்கு ஆட் ஆயிருக்கா? அப்புறம் எனக்கு வந்து ஒரு காட்லி லெவலா வரப்போது. அப்ப நம்ம ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் திரும்பி ஒண்ணு சமன் பண்றான். பார்த்தா அவனோட ஸ்பிரிட்ல இருந்து 10 மைனஸ் ஆகுது. அதுலருந்து ஒரு அயர்ன் லெவல் ஸ்கெலிட்டன் வந்து அப்பியர் ஆகுது. அதோட அதோட பவர் வந்து 5 மடங்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. போனதோட நம்ம ஹீரோ பார்க்குறான். ஓகே இந்த பவர் வச்சு நான் கண்டிப்பா வந்து அந்த அகாடமில ஜெயிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நெனைக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது.